கொனிச்சிவா. நீங்க JLPT எக்ஸாம்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி 5 லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் JLPT எக்ஸாம்க்கு எவ்வளோ நாள் இருக்கு, அதில் ஒவ்வொரு நாளும் உங்களால் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படிக்காமல் விட்டுருக்கீங்க, அதை எப்படி நம்ம கவர் பண்ணணும், ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா, 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, ரிவைஸ் பண்ணும்போது எதை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை நம்ம லாஸ்ட்டாக படிக்கணும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்ட பிளானை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வெக்காபுலரி படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கிராமர் பாயிண்ட் படிக்கிறீங்க, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தனியாக எழுதி வச்ச நோட்ஸை திரும்ப திரும்ப டெய்லி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் N3 N2 அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 6 லெசன்ஸ் நான் முடிச்சாச்சு, ஓகே நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதும்போது அச்சோ இதை நம்ம படித்தோம் ஆனால் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் திருப்பி பார்ப்போம் இல்லையா? படிச்சிட்டோம் ஆனால் மறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதையும் தனியாக எழுதி வைங்க. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் தனியாக எழுதி வச்சு அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்க்கு போகிற வழியில் படிக்கணும், இல்லைனா எக்ஸாம் வென்யூ ரீச் ஆகிட்டு அங்கே படிக்கணும், இல்லை எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா சீக்கிரமாக குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் புக் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் பேஜ் திருப்பதிலே பாதி டைம் போயிடும் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு 4 பேஜஸில் நீங்கள் என்ன சீக்கிரமாக படிக்கணும், சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போகும்போது எல்லா புக்ஸும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கே அது ரொம்ப பேர்டனாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் JLPT எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் நான் ஒரு வெக்காபுலரி படித்தாலே எனக்கு நல்லாவே மெமரைஸ் ஆயிரும், திரும்ப திரும்ப படிக்கணுங்கன்னு இல்லை, ஸோ எனக்கு ஒரு டைம்லேயே நான் ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லை கிராமர் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக இருக்குது, நான் எப்போவுமே தமிழோட கம்பேர் பண்ணி படிப்பேன், அதனால எனக்கு கிராமர் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லை ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவேன், நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லைனா ரீடிங்கில் லாஸ்ட்டாக ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல்னு, அதில் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் இல்லைனா ஒரு இமேஜாக அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் அந்த செக்ஷனில் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணி எழுதிடுவேன் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லை நான் ஜப்பானில் தான் இருக்கேன், எனக்கு லிசனிங்லாம் ரொம்ப டஃப் இல்லை, நான் கண்டிப்பாக 60க்கு 50க்கு மேலே எடுத்துருவேன், நான் டெய்லி கேட்டே இருக்க வேர்ட்ஸ் தான் லிசனிங்கில் இருக்க போதுங்கிறதுனால எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லையா? கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. JLPT எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்ஷனுக்கும் மார்க்ஸ் ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இல்லையா? நீங்கள் ஒரே செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மற்ற செக்ஷன் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லா செக்ஷனுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த செக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனுக்கு நீங்கள் கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நீங்கள் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த செக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லிசனிங் எக்ஸாம்க்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பாக லிசனிங் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வரும், ஒவ்வொரு டைப்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், 3 இல்லை 4 இப்படின்னு எல்லாமே ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை சேம் செட் ஆஃப் சாம்பிள் கொஷின்ஸ்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியுங்கிறனால நீங்கள் அதில் பார்ஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கொஷின் புக்லெட்டில் இருக்க ஆக்சுவல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு டைம் பாருங்கள். இமேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னென்ன இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக கொஷின் சொல்லும்போது
ஆன்சர் பிக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜாப்பனீஸ் படிக்கும்போதே அதில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இதெல்லாம் வந்து ரிட்டன் ஜாப்பனீஸ், இதெல்லாம் ஸ்போக்கன் ஜாப்பனீஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிங்க. லிசனிங்கில் நமக்கு வரது எல்லாமே ஸ்போக்கன் ஜாப்பனீஸ் தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்க்கு முன்னாடி லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைமல்டேனியஸாக நோட்ஸ் எடுக்கவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். லாங் கான்வர்சேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நமக்கு என்னென்ன சொன்னாங்க ரிலேட்டடா அப்படின்னு கடைசியில் மறந்து போயிடும் இல்லையா? ஸோ நீங்கள் கான்வர்சேஷன் கேட்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இது நமக்கு ஆன்சரில் வரக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு டிக் மார்க், வராதுன்னா ஒரு ஒரு கிராஸ் மார்க். ஒவ்வொரு ஆப்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வார்த்தை இது எல்லாத்தையுமே நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லிசனிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட லிசன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கரண்ட் கொஷின் நமக்கு வந்து லிசன் பண்ணுறக்கும் ஆன்சர் பண்ணுறக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த கொஷினோட ஆன்சரை அப்பப்போவே எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டோட எண்ணில் வந்துட்டு ஸ்கோர் எப்படி வந்திருந்தாலும் அதிகமாக வந்திருந்தாலும் கம்மியாக வந்திருந்தாலும் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாமில் வரப்போகிற ஆக்சுவல் கொஷின் இல்லை இல்லையா? இது லாங்குவேஜ் எக்ஸாமுங்கிறனால நம்மளால எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த எக்ஸாமில் நம்ம கம்மியாக வாங்கிட்டோம், ஸோ வந்து நம்ம ஃபைனல் எக்ஸாம்லேயும் கம்மியாக தான் வாங்குவோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. அதனால நீங்கள் வந்துட்டு ஸ்கோரில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அது தனியாக ஷார்ட்டாக கொஷினையும் ஆன்சரையும் எழுதி வைங்க. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தனியாக எழுதி வச்சுட்டு அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் திரும்பி பண்ண மாட்டீங்க. மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுவே வந்துட்டு படிக்கிறத விட நல்லா ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நமக்கு படிக்கும்போது கூட எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் மார்க் டெஸ்ட் எழுதும்போது வந்து நம்ம எதுலலாம் வந்துட்டு நம்ம சீக்கிரம் மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறது வந்து மார்க் டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. JLPT எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து ரீடிங் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா வெக்காபுலரிஸாக படிச்சிடலாம், காஞ்சி படிச்சிடலாம், கிராமர் படிச்சிடலாம், லிசனிங்கும் எழுதிடலாம். ஆனால் அந்த ரீடிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரீடிங்கை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டைம் லிமிட்குள்ளே அந்த ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரே கொஷினில் வந்துட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா ரீடிங் கொஷின்ஸையும் நம்ம ஆன்சர் எழுத முடியாது. அதனால ஒரு ரீடிங் கொஷின் எடுத்துக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் பேசேஜஸ்க்கு நான் இவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைம்குள்ளே நீங்கள் அந்த கொஷினை வந்துட்டு படித்து ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்துட்டு டைம் லிமிட்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம் அப்போவும் உங்களால் அந்த டைம்குள்ளே அந்த ரீடிங் கொஷினுக்கு ஆன்சர் எழுத முடியும். நீங்கள் இப்போ JLPT எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அரிகதோ கோசைமாஷிதா.